லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஹேப்பன் ஆகலையா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். இதனால தான் நான் மொத்தமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டடி பண்ணி ஒரு 15 கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 15 கோர்ஸ் வெறும் 299 தான். 1500 rupees ஒர்த்தில் கோர்ஸ் இப்போ ஜஸ்ட் வெறும் 299. இந்த ஆஃபர் 10 days மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டிஸ்பிளேல இருக்குது. எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கோர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். சோல்மேட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, மணி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் எல்லா சீக்ரெட்டும், குவாண்டம் ஜம்பிங் எல்லா சீக்ரெட்டும் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அதை பை பண்ணி பார்க்கணும். அண்ட் அது போக லைவ் நடக்குது, அந்த லைவ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 21 days லைவ் ஆகஸ்ட் மந்தில் நடக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வெறும் 99 தான். டோட்டலாக உங்களுக்கு வேணும்னா 398 மட்டும் எனக்கு பே பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொத்த கோர்ஸும் சென்ட் பண்ணிடுறேன், லைவ்ல ஆட் பண்ணிடுறேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ. என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் எனக்கு ஹேப்பன் ஆகலை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு லிஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகிடும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கான்சியஸாக இருந்தோம்னா சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடுவோம். சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா கான்சியஸாக இருக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். கன்சிஸ்டன்சியாக பண்ணாலும் மற்ற டைமில் நெகட்டிவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுவோம், எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிடுவோம், நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோம். ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போகிறேன். இதெல்லாம் யார் யார் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். எதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகுது, எதெல்லாம் நீங்கள் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அது தெளிவாக கிளியராக வந்து புரிஞ்சிடும். இதை நீங்கள் பார்த்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்களால் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கிளைண்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தை உங்களால் க்யூர் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் அவங்க பண்ணிட்டாலும் டோட்டலாக அது பிளாக்கேஜாக மாறிடும். அதனால தான் நான் மெயினாக அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்து அவேர் ஆகிட்டு அந்த மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் சரி பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? கிளியர் இன்டென்ஷன் எழுதிட்டீங்களா? ஃபஸ்ட்டு அதை யோசிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் அதை எழுதிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதில் குழப்பத்தில் இருக்கீங்களா? நமக்கு 1 லட்சம் வேணுமா, 2 லட்சம் வேணுமா, இல்லை 10 லட்சம் வேணுமா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமா, ஃபோன் கால் வேணுமா, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் வேணுமா, மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வேணுமா, இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ்லேருந்து நமக்கு மந்த்லி 1 lakh வேணுமா, இயர்லி 1 lakh வேணுமா, எந்த மாதிரி நமக்கு வேணும், அந்த ஜாப் எந்த ஜாப் நமக்கு வேணும், எந்த மாதிரியான ஜாப் வேணும், அதில் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கமா, மைண்டில் கிளியராக இருக்கமா, அதை எழுதி வச்சுட்டோமான்றதை பாருங்கள். நீங்கள் மைண்டில் கிளியராகவும் இல்லைன்னா யூனிவர்ஸுக்கு புரியாது, நீங்கள் எழுதவும் இல்லைன்னா புரியாது. ஓகே, நான் எழுதிட்டேன். ஓகே, அதான் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் நிறைய சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தெல்லாம். ஓகே, நான் வந்து யோசிச்சிட்டேன், அதே மாதிரி எழுதிட்டேன். அதை டெய்லி வாசிக்கிறீங்களா? நைட்டு கிராட்டிடியூட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணுறீங்களா? காலையில் கிராட்டிடியூட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணுறீங்களா? இது ஒன்று. அடுத்து அது கிடச்சிருச்சு அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக தூங்கி சாட்டிஸ்ஃபைடாக எந்திரிங்களா? நான் டக்குன்னு சொல்லிடுவேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக கவனிச்சு பாருங்கள். ஸோ நைட்டு தூங்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதியாக அந்த விஷயம் ஆல்ரெடி கிடச்சிருச்சு, அந்த ட்ரீம் ஜாப், மெட்டீரியல் திங்ஸ், ஹெல்த் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எந்திரிக்கிறீங்களா? இல்லை சம்திங் எதையோ யோசிச்சுட்டே தூங்கி எதையோ யோசிச்சுட்டே எந்திரிக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துங்க. அப்போ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ். நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் மிஸ்டேக்ஸ். அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கிளியராக யோசிக்கணும், அதை எழுதி வச்சுக்கணும், அதை டெய்லி ரீட் பண்ணணும், அதை டெய்லி ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு தூங்கணும், காலையில் அதே ஸ்டேட்டில் எந்திரிக்கணும். இது நடந்துருச்சுன்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேவை நீங்கள் லீவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? அடுத்து ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களா? யார் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும். நம்ம சீக்ரெட் மூவியில் பார்க்குற மாதிரி ஒரு நினச்சோம் உடனே கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகணும். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோனால அந்த சீக்ரெட் மூவிலையாக இருக்கட்டும், சீக்ரெட் புக்லையாக இருக்கட்டும், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணது என்னென்னா, நீங்கள் திரும்ப நினைக்கணும், நீங்கள் திரும்ப யோசிக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஃபுல்லாக பாசிட்டிவ். நம்ம திரும்ப யோசிச்சுட்டு திரும்ப நெகட்டிவாக யோசிச்சிட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு நடக்காது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பாருங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, பண்ணலையா? ஸோ டெய்லி மெடிடேஷன் டெய்லி ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் பேசிக்கான விஷயம் கிராட்டிடியூட் டெய்லி சொல்கிறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் யூஸ் பண்ணாமல் 1/2 மணி நேரத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ணாமல் கிராட்டிடியூட். நைட் தூங்கும்போது கிராட்டிடியூட் 5லேருந்து 10 நிமிஷம் சொல்கிறீங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மெடிடேஷன் டெய்லி பண்ணுறீங்களா? காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை மெடிடேஷன் பண்ணுறீங்களா?
விஷுவலைசேஷன், மெடிடேஷன் முடிஞ்ச உடனே விஷுவல் பண்ணுறீங்களா, மெடிடேஷன் பண்ணிட்டு தான் விஷுவல் பண்ணுறீங்களா, இல்லை மெடிடேஷன் பண்ணாமல் விஷுவல் பண்ணுறீங்களா? மெடிடேஷன் பண்ணாமல் விஷுவல் பண்ணால் உங்களுக்கு அந்த விஷயம் ஹேப்பன் ஆக லேட் ஆகும், இல்லை ஹேப்பன் ஆகாது. ஏன்? ஆல்ரெடி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ மெடிடேஷன் பண்ணிட்டு தான் விஷுவல் பண்ணும். விஷுவலைசேஷனில் ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணுறீங்களா? 5 சென்சஸ், என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க, என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை அதை நீங்கள் பண்ணலையா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். அப்போ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு வரணும். அப்போ அந்த ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணி அதை பண்ணணும். ஒரே சீனை தான் டெய்லி விஷுவல் பண்ணுறீங்களா, இல்லை சீனை மாற்றிடுறீங்களா, இல்லை பாதி நாள் விட்டுடுறீங்களா, 1 நாள் 2 நாள் 3 நாள் பண்ணிவிட்டு விட்டுடுறீங்களா, இல்லை 21லேருந்து 66 நாள் பண்ணுறீங்களா? ஏஜ் 30க்கு கீழே இருந்தால். அதே 30க்கு மேலே இருந்தால் 66 நாள்லேருந்து 132 நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறீங்களா? ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக இருக்கலாம். நீங்கள் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணால் மணி அஃபர்மேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணால் ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அஃபர்மேஷனை நீங்கள் 10 நிமிஷம் சொல்கிறீங்களா டெய்லி காலையில் அண்ட் ஈவினிங் சொல்கிறீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாமே மெடிடேஷன் காலையில் ஈவினிங், அதே மாதிரி விஷுவலைசேஷன் காலையிலையும் ஈவினிங்கோ இல்லை நைட். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மிரரை பார்த்து ஃபீல் பண்ணி செல்ஃப் லவ் சொல்கிறீங்களா? காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. இந்த ப்ராக்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? டெய்லி பண்ணுறீங்களா? அதை ஃபீல் பண்ணி பண்ணுறீங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தோன்னே டே டைமில் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? என்ன நடக்கல, வேறு ஒரு கப்பலை பார்த்தோன்னா பிஸ்னஸ் பார்த்தோன்னா என்னடா பிஸ்னஸ் நல்லா போலையே, இன்னும் மணி வரவே இல்லையே, நமக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் மணி வரல? அவ்வளோதான். நீங்கள் அவுட்டர் வேர்ல்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க? மணி வரலன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. டக்குன்னு உங்களுடைய ஃபோன் எடுத்து என்னென்ன ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்க மெசேஜ் பண்ணாமல் இருக்காங்க, கால் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களோட சோஷியல் மீடியா செக் பண்ணுறது, அவங்கள போய் இது பண்ணுறது அப்படின்னா அப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இன்னும் நடக்கலன்றதான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருப்பீங்க? நடக்கலன்ற வைப்ரேஷனில் தான் இருப்பீங்க. அப்போ இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்களா? இல்லை எப்போ நடக்கும், எப்படி நடக்குன்ற கொஸ்டின் கேட்காம ஃபுல்லாக யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்களா? கான்ஷியஸாக ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களா? ப்ரஷ் பண்ணும்போது கான்ஷியஸாக அதை கவனித்து ப்ரஷ் பண்ணுறீங்களா? இல்லை யோசிச்சுட்டு கடந்த காலத்துலேயே எதிர்காலத்துலேயே இருந்து ப்ரஷ் பண்ணுறீங்களா? பாத் பண்ணும்போது ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா இல்லையா? சாப்பிடும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணாமல் இருக்கீங்களா? ஃபுட்டை டேஸ்ட்டை கவனித்து சாப்பிட்றீங்களா? அதே தான் தண்ணி குடிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்றதை நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இதை திரும்ப ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது, நைட் சாப்பிடும்போது ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களா? இல்லை உங்களையே தெரியாமல் நெகட்டிவ் தாட்ஸ் வருதா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 கான்ஷியஸ் ப்ரீத் நீங்கள் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன மைண்டில் ஓடினாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் ஓகேடா, இது எப்படி எனக்கு தெரியும், இந்த விஷயம்லாம் நீ வீடியோவில் சொல்லியிருக்கியா, எல்லா வீடியோவும் எப்படி என்னால் பார்க்க முடியும்? அதனால தான் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஷியஸ்னஸ்னே தனியாக ஒரு குரூப் இருக்குது. அதில் 21 டேஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு 21 டேஸ் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதான் நான் இன்ட்ரோலையும் நான் சொல்லியிருப்பேன். அதில் கைடன்ஸ் வந்திருக்கு. சும்மா அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதோட நிப்பாட்டாமல் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு டெய்லி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்படி டெய்லி இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்துட்டோம். அந்த கைடன்ஸை பார்த்தாலே ஜஸ்ட் ப்ரெசென்ட்டில் உங்களால் லீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன டாஸ்க் வரும். அந்த 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் மேனிஃபெஸ்ட் டு ரியாலிட்டி, அதில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வரும். அதுலேயும் 21 டேஸ் 30 டேஸும் வரும். அதில் ஒன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணுங்கள் போதும். ஸோ அதில் ஒவ்வொரு நாள் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது கடைசியில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 தடவை கான்ஷியஸாக ப்ரீத் பண்ணுறீங்களா? பண்ணலையா? இல்லை அந்த நெகட்டிவாக ஃபைண்ட் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றுறீங்களா? எப்பப்பெல்லாம் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறோமோ அப்போ ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வந்துட்டு 3 தடவை கான்ஷியஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இதில் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். தொடர்ந்து எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அந்த ஹோட்டல் போனேன், எனக்கு காஃபி சரியில்லை, அந்த ஃபுட்டு சரியில்லை, என் ஃப்ரெண்டு சரியில்லை, என் ரூம்மேட் சரியில்லை, என்னோடய பேரண்ட்ஸ் சரியில்லை, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னோடய லவ் ரிலேஷன்ஷிப்பும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவரை என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம சொல்ல இன்னும் அதிகமாக குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். இல்லை அதை சிம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் செல்ஃப் லவ் இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கீங்க, கவலைப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கீங்களா? இதெல்லாம் லேக் ஆஃப் செல்ஃப் லவ். இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க? ஸோ என்கிட்ட காமனாக சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேசலை, சண்டை போடுறாங்க, வீட்டில் ஒத்துக்கல, இந்த மாதிரி பிளாப்லாலும் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் காமனாக அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணால் அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஜஸ்ட் நம்மளை ஃபோக்கஸ் அவங்களாம் ஜஸ்ட் ஒரு மிரர் தான். இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று கையை தூக்குறோன்னா என்ன ஆகும்? அந்த நம்மளுடைய உருவமும் கையை தூக்கும். இந்த கையை நம்ம கீழே இருக்காமல் அந்த உருவம் கையை கீழே இருக்கணும்னு எதிர்பார்த்தா நம்மளால முடியாது. சேம் இந்த மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க. இன்னும் அதனால தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரோம். லைவ் கிளாஸ் 21 டேஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸுமே நம்மளை பண்ண விடாது. அதனால தான் நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு லைவ்ல ஒரு கைடன்ஸ் வைக்கிறோம். அதுலேயே ப்ராக்டிசஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம்.
கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அது போக ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கைடன்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா டே டைமில் எப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா கிளாரிட்டியுமே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்தாச்சு. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த சேனலில் வர டெய்லி வீடியோஸை பார்க்கணும், டெய்லி ஷார்ட்ஸை பார்க்கணும், அந்த ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும். உங்களால் முடியாதவங்களுக்கு இந்த லைவ் 99 தான். ஸோ 21 டேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 99 தான். ஆகஸ்ட் மொத்தம் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கோர்ஸும் நம்ம ஆஃபரில் வந்து கொண்டு வந்தாச்சு. 1500 rupees ஒருத்தல்லது இப்போ ஆஃபரில் கொண்டு வந்தாச்சு. இதையுமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடலாம். ஏன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலன்னா நம்ம லெத்தாஜிக்காக எடுத்துக்குவோம். அதாவது இதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இது கோர்ஸாக ஃப்ரீயாக கிடைக்குதா, ஓகே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருவீங்க, இதை பார்க்க மாட்டீங்க. அப்போ சம்திங் 100 200 300 நீங்கள் கொடுத்தது பை பண்ணும்போது நம்ம 100 மணிக்கு நீங்கள் வேல்யூ வச்சுருக்கீங்க. பட் அந்தளவு உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் வேல்யூ வைக்கல. அப்போ மணிக்கு நீங்கள் வேல்யூ வச்சிருக்கும் போது நம்ம ஓகே நம்ம 200 கொடுத்துருக்கோம், 300 கொடுத்துருக்கோம், இதுக்காண்டியாவது நம்ம இந்த வீடியோவை பார்க்கணும், இதுக்காண்டியாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றனால நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால தான் இந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணுறோம். இல்லைனா இதையுமே உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது பண்ணாதனால தான் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஏன் எனக்கு ஹேப்பன் ஆகலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இந்த வீடியோ டவுன்லோட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போலாம் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகலையோ, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். 21லேருந்து 66 நாள் இந்த ப்ராக்டிஸை பண்ணணும். சில பேர் 2 நாள் பண்ணிவிட்டு 3 நாள் பண்ணிவிட்டு எனக்கு இது நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகணும். அது வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை.